2024 இதே மாதிரி தான் சொன்னீங்க, அணிலாக இருப்போம், பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் பிரதமராக்குவதற்கு அணிலாக இருப்போம்னு சொன்னீங்க. இப்போ 2026லயும் அதே வார்த்தை வருது, நீங்க குறைச்சி எறும்புன்னு. இல்ல நீங்க தான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவின்னு பேசுற 4 பேர் தான் இருக்கேங்கிறீங்க. டிடிவி சும்மா பம்மாத்து பண்றாருங்கிறீங்க. அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போறாருன்னு சொல்றீங்க. நான் அப்படிலாம் இல்ல. நீங்க ஏதோ என்ன மதிக்கிறப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஏன் இப்போ என்ன வந்து இப்படி ப்ரெஷர் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் என்ன தலைமறைவா இருக்கேன்னு எழுதுறீங்க? நான் தலைமறைவா இல்ல, எனக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்கு. ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல, என் ஃபார்ம் எங்க இருக்குன்னு. அங்க காட்டுக்குள்ளார நான் இருக்கேன். அங்க இருந்து நான் எங்க வைஃபை இல்லைன்னா எனக்கு போன் கூட எடுக்காது. அது மாதிரி இடத்துல போய் நான் போய் 4-5 நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப இருக்கேன். உடனே தலைமறைவு, உடனே அவர் திரைமறைவு, அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை. நான் எந்த வழக்குகளையும் டைரக்டா போய் சந்திக்கிறவன். அதனால எந்த பயமும் இல்ல, எந்த அழுத்தமும் எனக்கு இல்ல. நீங்க கொடுக்கிற அழுத்தம் தான், அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க. அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம். நான் ஒரே லைன்ல தான் சொல்ல முடியும். நான் வந்து கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன். இப்ப நான் இன்னொரு கூட்டணியில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி அறிவிப்பது தானே முறையா இருக்கும். அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க. அது எப்ப எல்லாம் நீங்க கேட்காதீங்க. அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமா இருக்கும்? வந்து எல்லாம் முடிந்த பிறகு தானே அறிவிப்பு வரும். இல்ல அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம். எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்ல வர்றது தானேங்க, நம்பிக்கையில வர்றது தானே கூட்டணி. அது மாதிரி எங்க ஆட்சி அமைங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை. எந்த ஆட்சி வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில நாங்களும் ஒரு அபிபா மாதிரி இருக்கோம். அதனால நாங்க அதை சரியா செய்வோம்னு சொல்றேன். அவ்வளவுதான். அது அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க எதை வேணாலும் கேட்டு போட்டு வாங்க பாக்குறீங்க. அவரெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு சொன்னதா எனக்கு தெரியல. எங்க சொன்னதை காமிங்க, நான் சொல்றேன். இப்போ விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை எங்க கட்சி வரும்னு சொன்னாரா? ஒரு கட்சி தான். அவர் எந்த கட்சியை மீன் பண்ணாரு நீங்க அவர்கிட்ட தானே கேட்கிறோம். விஜய்க்கு வந்து இப்ப சிபிஐ விசாரணை, ஜனநாயக மன்றத்துக்கு சென்சார் டிக்கெட் கிடைக்கிறது சிக்கல்ல இருக்கு. பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குதா சார் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விஜய்க்கு ஒரு அழுத்தம் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கும் ஒரு அழுத்தம் இருந்தது. இல்ல எனக்கு நீங்க தான் அழுத்தம் இருந்துச்சுங்கிறீங்க. நான் அன்றையில இருந்து நீங்க பாருங்க, எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க அழுத்தம் கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்பொழுதுதான் சிபிஐ என்கொயரி எனக்கு தெரிந்தவரை திரு விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு தனி நீதி அரசர் மூலம், நீதி சிட்டிங் ஜட்ஜு ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க. சிபிஐ இது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது. அவங்க விசாரிக்கிறப்ப போய் விசாரணைக்கு போய் தானே ஆகணும். அதை போய் எப்படி அழுத்தம் நம்ம நினைக்க முடியும்? எனக்கு தெரியல. அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சிருக்கு, நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க. அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி அதை நீங்க சேர்க்கிறீங்கன்னு தெரியல. திரும்பவும் உச்ச நீதிமன்றம் நினைச்சு நான் பார்த்தா நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுங்க. எங்க மன்னார்குடியிலிருந்து கூட வருங்க. வேற ஊரை சொன்னா அந்த ஊரை மட்டமா சொல்லிட்டாரு, என் ஊரை சொல்லிக்கிறேன். கூட்டணியோ அல்ல தேர்தல் இப்போ சொல்லிடுவீங்க. ஆனா 26ல நீங்க இவ்வளவு இல்ல. நான் ஒண்ணு இல்ல, நான் சரியாதான் இருக்கேன். நான் முறைப்படி அறிவிப்பு வரணும்னு சொல்றேன். அதை போய் நீங்க நான் ஓப்பனாதான் இருக்கேன், இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொன்னேன். இப்ப முடிவை நோக்கி நெருங்கி விட்டேன்னு சொல்றேன். அதானே சொல்றேன். அதனால அறிவிப்பு வருன்னு தான் சொல்றேன். நான் ஒன்னும் உங்கள்கிட்ட எதுவுமே பொய்யா சொல்லலையே. சார் நீங்க உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்கிட்ட நேரா வர்றேன்னா ஒன்னு அலுவலகத்துக்கு வாங்க, எத்தனை கேள்வி கிளைகள் தூங்க பதில் சொல்றேன். உங்க தொலைக்காட்சிகள் என்ன கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. என் நண்பர் சாணக்கியா என்ன கூப்பிடுவாரு, என் நண்பர் பாண்டே ரொம்ப வருத்தமா இருக்காரு நான் இன்டர்வியூ கொடுக்கலன்னு. அவருக்கு எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலான் இருக்கேன். அது மாதிரி என்ன கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன். என்ன கேள்விகளை வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஹரியை விட்டு கேட்க சொல்லுங்க, புதிய தலைவரில் கார்த்திகை விட்டு கேட்க சொல்லுங்க.
நியூஸ் 18 கார்த்திகை செல்வனே கேட்கட்டும். நான் எல்லாரும் பதில் சொல்ல தயாரா தானே இருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.